என்ன ஸ்வேதா, முத்தரசன் தான் மாப்பிள்ள, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பாடா, போன தடவை தான் சுவேதா கோணமானியா வண்டியை ஓட்டி ஆட்டத்தை காட்டுச்சு. இந்த தடவை முத்தரசன் வண்டி ஓட்டினதுனால சேஃப்டியா வந்து சேர்ந்தாச்சுப்பா. இதை பார் ஸ்வேதா, நீ ரொம்ப வற்புறுத்தி செல்ல மாட்டோம் பார்க்கணும்னு சொன்னதுனால தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். மற்றபடி இதை தவிர வேற ஏதாவது ஒரு டாபிக் நீ பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன். புரியுதா? புரியுது மாமா. கண்டிப்பா நான் எதுவும் பேச மாட்டேன். போதுமா? சரி வாங்க, அங்க போய் வேடிக்கை பார்க்கலாம். இரு, அங்கெல்லாம் போக வேண்டாம். அதான் இங்கேருந்தே நல்லா தெரியுதுல்ல, இங்க இருந்தே பாரு. ஊருக்குள்ள சிலம்பு சண்டையில தன்னை மிஞ்சி யாரும் இல்லங்கிற மாதிரி தென்னரசு திரும்ப திரும்ப 4 வருஷமா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. சிலம்பு சண்டை சிங்கம், நமது மண்ணின் தங்கம் தென்னரசு. ஸ்வேதா, விசில்லாம் அடிக்காத. போங்க மாமா, பேசதான் கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ விசில் கூட அடிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நானும் பாக்குறேன், வருஷம் வருஷம் வாய் வலிக்காம இதே தான் பேசுறான். ஒரே ஆள் தான் பேசுறான். இந்த தென்னரசன் ஆளை வச்சு எழுதி கொடுத்து காசும் கொடுத்து பேச வச்சிருப்பான் போல இருக்கு. ஏய், இந்த ஊருக்குள்ள என் அண்ணனை ஜெயிக்கிறதுக்கு யாருக்குடா தைரியம் இருக்கு? முடிஞ்சா மோதி பாருங்கடா, வாங்கடா. ஏய், இதெல்லாம் உங்களுக்கே ஓவர் இல்லையாடா? ஏண்டா, முத்தரசன் 4 வருஷமா சிலம்ப விளையாடலன்றதும் உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. அவன் இருக்கும் போதே நீங்களாம் போட்டு வாய் பேசுறீங்க. ஏய் சண்முகம், பேசாம இரு. இல்ல மாப்ள, பாரு அவன் எப்படி பேசுறான்ட்டு. ஏய், பழைய கதைலாம் இப்ப எதுக்குடா? பாருடா, வீரத்தை வெளியே நின்னு காட்டக்கூடாது. உனக்கு கோவம் வருதுல, நீ முத்தரசன் கைத்தடி தானே? வாடா டேய், முடிஞ்சா வந்து மோதி பாடுறா. ஏய், ஆள் தெரியாம பேசாரா? நான் கம்ப போடா. சரி, அவங்க பேசுற தோரணையும் சரியில்லை. அதான் பார்த்தாச்சுல, கிளம்பலாம். மாமா 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 மாமா, உங்களுக்கு சிலம்பாட்டம் தெரியும்ல? தெரியும் மாவா. 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்தரசன் ஜெயிக்கிறதுக்கு எவனும் கிடையாது. இப்பதான் முத்தரசன் ஆடுறது இல்ல, அதனாலதான் இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓவரா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, சிலம்பு ஆடுங்க மாமா, எனக்காக மாமா ப்ளீஸ். அதெல்லாம் வேணாம் ஸ்வேதா, சூழ்நிலை சரியில்லை. மாமா ப்ளீஸ் மாமா. ரொம்ப பயிலு, இவங்களாம் ஒரு ஆல்ரன். என்ன வண்டி ரிவர்ஸ் கியர்ல போகுது? ஏன்னா தோத்துருவோங்கிற பயம். ஏண்டா வீட்டுக்கு போனா கூட இருக்கான ஒருத்தி அவன் கூட ஆடுவான். அதனாலதான் புடவை முந்தானில ஒளிஞ்சுக்கிட்டு ஓடுறான்.
மாப்ள வேணாம் மாப்ள, அவன் ஏதோ பிளான் போட்டுதான் உன் கோவத்தை தூண்டுறாங்க. சொன்னா கேளு, வா கிளம்பி போயிடலாம். விடுங்க சண்முகம், ஆ? மாமா ஆடட்டும். இன்னைக்கு மாமாவா இல்ல அவனுங்களான்னு ஒரு கை பாத்துடலாம். ஏமா நீ பேசாம இருக்க மாட்டியா? வில்லங்கத்தை வேட்டியில கட்டி வீட்டுல இருந்தே கூட்டிட்டு வந்தியா நீ? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்னமா பண்ணுவ நீ? யாருக்கு? அவனுங்களுக்கு தானே. மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. அத்த அடி, இவன் அவங்களுக்கு மேல ஏத்தி விடாளே இவ. கண்ணுக்குள்ள மேலேறோ தாறுமாறா கிள்ளி பேர கேட்டா அதிரோ வரலாமா பைரவா வரலாமா பைரவா இப்பொழுது நமது மண்ணின் மைந்தன் சிங்கம் முத்தரசு தென்னரசுவை எதிர்த்து களமிறங்குகிறார். பார்ப்பதற்கு அரிய காட்சியான இதை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வா, நீயா வந்து வகையா மாட்டிக்கிட்டியா? வீட்டுல உன் கடைசி காரியத்துக்கு ரெடி பண்ண சொல்லிரு. ஏய், அப்படிதான் மாப்ள, சிறப்பு. அப்படிதான் விடாத விடாத விடாத. வா. மனமரத்தில் முத்தரசனுக்கு சவாலா என்பது கடாவட்டாக நிற்கிறார் நமது ஊரின் நிரந்தர முத்தரசன்.
என்னப்பா இப்படி பண்றாங்க? எதுக்கு ஒருத்தனுக்கு 4 பேர் வராங்க? தென்னரசே, இதெல்லாம் தப்பு. வேணாம், சொன்னா கேளு. இந்த குச்சியால எவனை அடிச்சாலும் அவன் காலி. தினமும் விஷச்செடியை அரைச்சு இதுல காய வச்சிருக்கண்டா. நீ முத்தரசன்ட்ட எப்படியாவது பேசி அவனை சலம்பாட்டத்துக்கு வர சொல்லு. இந்த குச்சியால ஒரே அடி அவன் நேர எமலோகத்துக்கு போயிடுவான். என்ன வாயில நுர வருது? ஏப்பா, என்னாச்சுன்னு பாருங்க. சீக்கிரம் தூக்கிட்டு மாப்ள, இத பாருங்க தம்பி, கோயில்ல கலாட்டா பண்ணி திருவிழாவை கெடுத்துட்டானுங்க. இப்ப உங்களை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்காங்க. வாங்க நேரே கிளம்பி போய் அவனால ஊரை விட்டு விலக்கி வச்சிருவோம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க. ஏற்கனவே அவங்க ஊரை விட்டு விலகி தான் இருக்காங்க. 1000 இருந்தாலும் அவங்க என் தம்பிங்க. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. பாத்தியானே? மாமா சூப்பர் மாமா, கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஏய், கொஞ்சம் ஏமாந்தா காலி பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கூட பயமே வந்து கையை கொடுத்துக்கிட்டு இருக்க. கேரு முத்தரசு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நேராக போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இல்லைன்னா இவங்க அடங்கவே மாட்டாங்க. வேண்டாம் சண்முகம், அன்னைக்கு சித்தியா எல்லாரும் முன்னாடி தப்பாக பேசணுன்னு நான் ஆத்திரப்பட்டேன். அதே மாதிரி தான் தென்னரசும். ஊர் மக்கள் முன்னாடி அவங்க அப்பாவை அவமானப்படுத்தினது அவனால தாங்க முடியல. ஆட, அன்னைக்கு நானும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டேன். தப்பு என் மேலேயும் இருக்கு. ஏய் என்னப்பா நீ இந்த காலத்து ஆள் மாதிரியா பேசுற? ஏதோ பழைய காலத்து ராஜா மாதிரி பேசிட்டு இருக்க. இருந்தாலும் உனக்குலாம் ரொம்ப பெரிய மனசு தான். சரி, அதெல்லாம் விடு. நடந்த இந்த விஷயம் எதுவுமே சித்திக்கு தெரிய வேண்டாம், புரியுதா? புரியுது மாமா. வாங்க போலாம். இவட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டா மட்டும் அப்படியே ரகசியத்தை காப்பாற்றிடுவாளாக்கும். இந்நேரம் அந்த லவுட் ஸ்பீக்கர் உன் சித்திக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. பாரு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கா. சீக்கிரம். நான் வந்துட்டேன்ப்பா. ஆஞ்சுவே சாமி, என் முத்து மாமா என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்.
எனக்கு போடு. அன்னைக்கு நீ பூச்சட்டி எடுத்து வேண்டினதுக்கு உன் தோல் மேலேயே மாலை கிடைச்சிருச்சு பாத்தியா? சந்தோஷம் தானே? மாமா என்னாச்சு மாமா? என்னமாச்சு? என்ன என்னாச்சு? என்ன செய்துமா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்ன ஒரு கெட்ட கெட்ட கனவுமா. என்னாச்சு? நம்ம மாமாவை தென்னரசு மாமா கத்தியால குத்துற மாதிரியும் என் மாலை அருந்து விழுந்து குங்குமல அழிஞ்ச மாதிரியும் கனவு கண்டுமா. சரி, நீ பயப்படாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நேத்து வேற தென்னரசு ஆளுங்க நம்ம மாமாவை சிலம்பு சண்டையில கொல்ல பாத்திருக்காங்கம்மா. நீ தானமா சொன்ன விடிய காலையில காண்ற கனவு பாலிக்கோன்னு. அதுதான் நீ வாயை திறந்து சொல்லிட்டியம்மா. ஒருத்தர் 2 பேர்கிட்ட சொல்லிட்டினா பலிக்காதுமா. அதாண்டி. அம்மா, நான் ஒண்ணு கேக்குறேன், சரின்னு சொல்லுவியா? என்ன? நீ முதல்ல சரின்னு சொல்லு. சரிடி, என்னன்னு சொல்லு. அப்போ நான் போய் மாமா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா. என்னடி கால்ல காயத்தோட எப்படி போவ நீ? நீ சரின்னு சொல்லுமா, காயெல்லாம் தானா சரியாயிடும். சொல்லுமா.